வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ. இதில் இன்றைக்கி நம்ம கோவிலோ ஒரு புராதன விஷயமோ நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒரு ஒன் டே அவுட்டிங். திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை இருக்குது. அது இன்றைக்கி தான் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக திண்டுக்கல் மக்கள் ஒரு லக்கின்னு தான் சொல்லணும். ஒரு 4 நாள் 5 நாள் அவங்க டூர் போகிறதா இருந்தால் கொடைக்கானல் இருக்குது. இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது. இல்லைப்பா இப்படி மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வந்துடணும் அப்படி அவங்க சாய்ஸாக இருந்ததுன்னா சிறுமலை ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அந்த சிறுமலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு என் பிரதர்லா பசங்களும் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அப்படியே கலக்கலாம். இது திண்டுக்கல்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மலை பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடைக்கானல் ஊட்டி மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராடாக இருக்காது, கொஞ்சம் நேராக தான் இருக்கும். ஏற்ற மாதிரி ஒரு பஸ் வந்தாலே வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடும். ஸோ ஹில்ஸ் டிரைவிங் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த மலையில் காரில் வர்றது நல்லது. பஸ்ஸெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக திண்டுக்கல்லேருந்து இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிறுமலையில் வந்து இப்போ கொடைக்கானல் மாதிரி அதிக ஒரு சைட் சீயிங் பிளேஸ்லாம் இருக்காது. ஆனால் இந்த கிளைமேட்டு கொஞ்சம் ரம்மியமாக மனசுக்கு இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மலை ஏறப்ப சிறுமலை ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வனத்து சின்னப்பர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு வாட்ச் டவரு அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது டவரில் ஏறினீங்கன்னா நீங்கள் மலை கீழே இருக்க பகுதியெல்லாம் பார்க்கலாம். திண்டுக்கல் எல்லாம் மேலேருந்து ரசிக்கலாம். இப்போ நம்ம அந்த டவர் மேலே தான் நிற்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், சிறுமலையில் இன்னும் நல்ல ஹோட்டல்லாம் வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதனால் இங்கே ஃபுட்லாம் கீழேருந்து கொண்டு வந்துடுறது ஒரு பெஸ்ட்டு. நிறையா ரிசார்ட் வந்திருக்கு. ரிசார்ட்டில் சொன்னால் அங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு 2-3 ஹோட்டல் வச்சுருந்தாலும் கூட அங்கே ஃபுட்லாம் வந்து எப்பயுமே அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து வரப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வழியில் கொஞ்சம் ஓரமாக கார் நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம முன்னோர்கள் குரங்குகள்லாம் இங்கே இருப்பாங்க. என்னங்கடா வெறும் இட்லியும் சட்னியும் கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரை, சிக்கன் நூடுல்ஸ் இப்படி ஏச்சு கொண்டு வந்துருக்கலாம்ல. சரி பசிக்குது, எப்படியாச்சும் திம்போ. சரி அப்படியே கிளம்புனோம்னா சிறுமலையில் வந்து மொதல் வர்றது பழையூர்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது புதூர், அப்புறம் அகஸ்தியபுரம், அப்புறம் தென்மலை, இப்படி 4 வில்லேஜ் இருக்குது இங்கே. பழையூருக்கு முன்னால் ஒரு பிராண்டட் காஃபி ஷாப்பில் நாங்கள் காஃபி சாப்பிட்டு பக்கத்துலேயே இருந்த அட்வென்ச்சர் கேம்ப்லாம் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. சிறுமலையில் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்னு இதை சொல்லலாம். ஏகப்பட்ட க்ரௌட் இங்கே வரதை பார்க்குறோம். இந்த ஈவன் இந்த அட்வென்ச்சர் கேம் விளையாட்டுக்குன்னே இங்கே வராங்க. இங்கே திண்டுக்கல் பகுதியில் எப்படி எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கேம் இல்லை. மூணாரில் நான் பார்த்துருக்கேன். பயப்படக்கூடாது. கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். Game over. Let's go. கவலை ஏதும் இல்லை, தொல்லை நீ இல்லை. வாழ்வே ரொம்ப கூல், அதிசம கூல், ஹக்கூன மட்டாடா. இங்கே ஜிப்லைன், ரோப் கோர்ஸ், ஷூட்டிங், போட்டிங்னு நிறையா கேம் வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு 200 300 வரைக்கும் ஒவ்வொரு கேமுக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சில காம்போ ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி என்ன ஆஃபர் தராங்கிறத பார்க்கலாம். இந்த பசங்களுக்காக நான் 500 காம்போவில் எடுத்தேன். மொத்தம் ஒரு 3 கேம் இதில் வந்தது. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் விளாண்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சிறுமலையில் பெருசாக எதுவுமே இருக்காது. வந்து இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் திரும்பி போயிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி அட்வென்ச்சர் கேம்லாம் இருக்கவும் பசங்களாம் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டானுங்க இதை. அதுவும் இல்லாமல் கடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஏகப்பட்ட ரிசார்ட்டும் இந்த சிறுமலையில் வந்துருச்சு. கம்பெனிஸ்லாம் மீட்டிங்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. எங்கள் பேஜ்மேட்டும் கூட இங்கே தான் ஸ்டே பண்ணி ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணி ரிசார்ட்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். ஏகப்பட்ட ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஒரு நாள் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம். ஒரு கம்பெனி மீட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு, இப்படி ஒரு கேதரிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்னும் சஞ்சய் ஸ்பீடாக போனீங்க. இப்போ எப்படி போகிறீங்க? ஆ அடுத்து அப்படியே கிளம்பணும்னா பெரிய சைட் சீங் பிளேஸ்னு எதுவும் சொல்லிட முடியாது. அடுத்ததாக வர ஊர் புதூர். இந்த புதூரை தாண்டி போனோம்னா அகஸ்தியபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு கோவில் இருக்குது. அங்கே ஒரு சித்தர் ஜீவசமாதி ஆனதாக சொல்கிறாங்க. அந்த கோவிலில் பார்த்துட்டு அதுக்கு மேலே வெள்ளிமலை இருக்குது. இந்த வெள்ளிமலையை அகத்திய முனிவர், வெள்ளிமலையில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவனை வந்து அகத்திய முனிவர் பிரதிஷ்டை பண்ணதா ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது. இதான் நீங்கள் பார்க்குறீங்களா, அதான் வெள்ளிமலை. இந்த வெள்ளிமலை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது நடந்து போய் போட்டிருக்கிறோம். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அது ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவலாகவும் அது இருக்கும். எங்களுக்கு நல்ல பசி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்கே ஹோட்டல்லாம் பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வெள்ளிமலை ஏற இடத்துல ஒரு தனியார் அமைப்பு அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க. இந்த மலை மக்களுக்காக அன்னதானம் பண்ணுறாங்க. எங்களுக்கு மத்தியானம் ஆகிடுச்சு. பசங்களை விளையாண்டு கிளப்பி வேறு. அங்கேயே நாங்கள் அந்த அன்னதானம் பண்ணுற இடத்துல நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். கார் பைக்னு வந்து எல்லாம் இங்கே என்ஜாய் பண்ணுறத பார்க்குறோம். இந்த இங்கே பாருங்கள், பசங்க அப்படியே பைக்கில் போய் குரூப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. சுற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. பசங்க என்ஜாய் பண்ணிட்டு போனாலும் வழியில் ஒரு காரு பிரேக் டவுன் ஆகி நின்றது. செல்ஃப் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது செல்ஃப் எடுக்கிறதுக்கு பசங்களாம் இறங்கி சப்போர்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. இதுதான் பசங்க, நம்ம ஊர் பசங்க. சந்தோஷமாக இருப்பாங்க, தேவைன்னா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. சிறுமையோட முக்கியமான பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். இங்கே மிளகு, காஃபி எஸ்டேட்லாம் அதிகம் நிறையா இருக்குது. இது இல்லாமல் மலைவாழைப்பழம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அது இதை விட்டால் பலாப்பழமும் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இதெல்லாம் அவங்க இங்கே வச்சு விற்கிறது கிடையாது. கீழே வந்து சிறுமலை செட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது, ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து போட்டு அங்கே விற்றுடுறாங்க. இங்கே ஊராட்சி சார்பாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸு பண்ணி வச்சுருக்காங்க. வர தள்ளி தடுக்கி ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பப்ளிக்லாம் நிறைய பேர் குளிக்கிறாங்க. பசங்களை என்ஜாய் பண்ணுறத பாருங்கள். நாங்களும் அங்கே ஒரு குளியலை போட்டு ஜோதியில் ஐக்கியமானோம். லட்சுமணனை காப்பாற்ற ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு போகிறப்ப, அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிறப்ப அதுலேருந்து விழுந்த ஒரு சிறு பகுதி தான் இந்த மலை அப்படின்ற மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த சிறு பகுதி விழுந்தனால இதை சிறுமலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்குள்ள பல மூலிகைகள் மருத்துவத்தன்மை வாய்ந்ததாக சொல்கிறாங்க. இங்கே மான், காட்டெருமை போன்ற பகுதியெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் ஏற்பட்ட ஷூட்டிங் இந்த ஊரில் நடந்திருக்கு. விடுதலை படம் கூட இங்கே தான் இப்போ சூரியன் அடித்தார். அந்த படம் கூட இங்கே தான் ஷூட்டிங் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன். 80களில் இந்த சிறுமலை மிகவும் பரபரப்பாக இருந்தது. அப்போ எல்டிடி விடுதலை புலிகள் அமைப்பு இங்கே தான் முகாமிட்டு தங்கி பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு இருந்ததா நாங்கள் செய்தியெல்லாம் கேள்விப்பட்டோம். அவர்களுக்கு அன்றைய முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் உதவியெல்லாம் செய்ததாக கூட அப்போ செய்திகள் வந்தது. இப்படி சிறுமலைக்கு நீங்கள் காலையில் வந்து அந்த அட்வென்ச்சர் கேம்பில் விளையாண்டு வெள்ளிமலை ஏறி திரும்பி ஒரு ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அன்றைய நாள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆகிடும். அந்த சூழல் உங்களை மிகவே என்ஜாய் பண்ண வைக்கும். இது இப்போ நாங்கள் ஊர் திரும்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையான தகவல் தந்திருக்குன்னு நம்புகிறேன். மேற்கொண்டு எதுவும் தகவல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. யாருக்கு தேவையோ உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களில் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.